வணக்கம் ஆயிஷா செய்திருக்காங்க. நான் உங்கள் ஆனந்தன். ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஆர்டி டு பிடி 13/5/2023 ஃபைனல் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா பீரியாரிட்டி லிஸ்ட்டு முன்னுரிமை பட்டியல். பிஆர்டியிலிருந்து பிடியாக பணி மாறுதல் பெறுதல் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, கன்வர்ஷன். இந்த பதிவு கொடுக்குற நாள் மே 9. ஆனால் இந்த லிஸ்ட்டு கவர்மெண்ட்டில் என்றைக்கு சப்மிட் ஆக போகுதுன்னா 13/5/2023 சப்மிட் பண்ண போகிறாங்க ஃபைனல் லிஸ்ட்டு. இது வந்து ஏற்கனவே சொன்னது தான். இது பீரியாரிட்டி முன்னுரிமையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பிஆர்டி டு பிடியாக கன்வர்ஷன் ஆகிறதுக்கான லிஸ்ட்டு. இது எல்லாருமே இதில் இருக்கிற பிஆர்டி எல்லாருமே பிடியாக மாறிட முடியாது. இது முன்னுரிமை பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் வில்லிங்காக இருக்கிறவங்க மாற போகிறாங்க. சிலர் வில்லிங்னஸ் இல்லாதவங்க அப்படியே பிஆர்டியை கண்டினியூ பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த முன்னுரிமைப்பட்ட 500 பேர் கொடுத்துருக்காங்க. 500 டீச்சர்ஸ் வட்டார வள பயிற்றுனர்கள் பார்த்தீங்கன்னா 500 பேர் வந்து இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. 2006 to 7 எண்டு வரையும். இது எங்கே ஆரம்பிச்சிருக்கு இந்த லிஸ்ட்டு பாருங்கள். எங்கே ஆரம்பிச்சுன்னா 2005 6 2005 to 6லேருந்து 2006 to 7 அப்போ 2 வருஷத்துக்கான சீனியாரிட்டி லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இது எதன் அடிப்படையில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேங்கிங் பாருங்கள். இதுதான் அதோட அடிப்படையே. டிஆர்பி ரேங்க்கு. டிஆர்பி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 167 171 78 84 87 87 தெரியுதுங்களா? தெரிஞ்சுன்னா எஸ் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். புரியலன்னு சொல்லுங்கள். நான் எந்த இடத்துல புரியலன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லைனா அங்கேயே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்றேன். இது என்ன சீனியாரிட்டி அடிப்படைனா டிஆர்பி ரேங்கிங் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. 66 அங்கே இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 டிஆர்பி ரேங்கிங்கில் இருக்குது. 66 71 இது அப்படியே ரன்னிங்கில் போகுது பாருங்கள். 332 333 35. ஸோ சயின்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சயின்ஸு இங்கிலீஷு திரும்ப சயின்ஸ் ஆர்டர் ஆகிருக்கு 2005 to 6. அதே பாருங்கள். இதோட ரேங்கிங் இந்த ஆர்டரில் தான் போகும். ஸோ 5 to 6 இது முடித்த உடனே அடுத்த வருஷத்துக்கான சீனியாரிட்டி 5 to 6 முடிஞ்ச உடனே 6 to 7 பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சலாம். 6 to 7 5 to 6 முடியுது. 2005 to 6 எங்கே முடியுது பார்த்தீங்கன்னா 207வது ரேங்கிங்கில் முடியுது. 207வது பிளேஸில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 208லேருந்து 2006 to 2007 சீனியாரிட்டி லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அப்போது S001 02 03 04 அப்படின்னு கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடந்திருக்கு. என்ன மேஜிக்னா அங்கே ஜெய்சிலன் சார் பாருங்கள். 213 14 15 ஜெய்சிலன் சார், முருகேசன் சார், அதுக்கப்புறம் சுஷி மேடம். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி லிஸ்ட்டில் 003ல் இருக்காங்க. 2 பேர் சயின்ஸு, ஒரு இங்கிலீஷு. இது இவங்களுக்கு ஒரே ஈக்குவலான சீனியாரிட்டி லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 81 69 71. அதுக்கப்புறம் கீழே சிவராமன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, அவருக்கும் ஒரே சீனியாரிட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரே நாளில் பணி சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 005 பாருங்கள். அதுவும் இந்த 005 வந்து ஒரே வருடத்தில் பிறந்தவர்களாகவும் இருக்காங்க. ஸோ இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டு பேஸ் பண்ணி விருப்பப்படுறவங்க பிடியாக மாற போகிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க பிஆர்டியை கண்டினியூ ஆக போகிறாங்க. ஸோ எத்தனை பிடி வேக்கன்சி இப்போது இருக்குதோ இந்த கலந்தாய்வில் வருகின்ற 13ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் பிடி எத்தனை வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சியில் இவங்களால விருப்பப்பட்டால் பிடியாக மாறிக்கலாம். அதன் பிறகு சர்ப்ளஸ் இதெல்லாம் வச்சுட்டு தான் கடைசியான ஃபைனல் லிஸ்ட்டு வரும். இப்போ இதனால் வந்து பிடிடிஆர்பி எழுதின டீச்சர்ஸுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமானா இது வந்து அரசாங்கத்தோட இயல்பான செயல்முறை. ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கின்ற அந்த 2700 வேக்கன்சி அது பெர்மனெண்ட். அது சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் கொடுத்த 2222 ப்ளஸ் அதுக்கப்புறம் 170 ஒரு 148 இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால அந்த 2700 பெர்மனெண்ட்டு.
இது வந்து நமக்கு இவங்க பிடியாக கன்வெர்ட் ஆகிறதும், அதன் பிறகு சர்ப்ளஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு ஏற்படுகின்ற பணியிடங்களை வந்து இந்த வருடத்திற்கான கூடுதல் பணியிடங்களில் சேர்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா பிஆர்டிலையும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும், பிடிலையும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய பேர் பிஆர்டிலேருந்து பிடியாக தான் மாற விருப்பப்படுறாங்க. அதனால் பிஆர்டி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதுவரையும் நல்லா தெரியுது. மீண்டும் இது போன்ற செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர நான் உங்கள் ஆன்சர்.